ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ நம்ம குரூப் 2 ஓல்டு கொஷின் பேப்பர் 2017 உள்ள கொஷின் பேப்பருக்கான கொஷின் வித் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் எதுன்னு கேட்குறாங்க. சிங்கவள்ளி. கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் எதுனா சிங்கவள்ளி. அப்போது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கள் நிரல் நிறை பொருள்கோள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது அப்படின்னு கேட்குறாங்க. நிரல் நிறை பொருள்கோள். கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை. கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை? புறா, பருந்து. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை? புறா, பருந்து. துறந்தார் பெருமை துணை கூறின் வைய திறந்தாரை கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனைனா 1 3. அடுத்தது, இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். இதில் அமைந்து வரும் தொடைநயம் அடிமுரண் தொடை. அடிமுரண் தொடை. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். இதில் அமைந்து வரும் தொடைநயம் அடிமுரண் தொடை. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. நிறை நிறை நேர். அரியவற்றுள் அப்படின்னா நிறை நிறை நேர். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? 1½ மாத்திரை. சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? 1½ மாத்திரை. இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல். இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல். பொருந்தாததை எடுத்து எழுதுக. கமலா சிரித்தாய் காலவலு அப்படிங்கிறது தவறானது. கமலா சிரித்தாய் காலவலு அப்படிங்கிறது தவறானது. அப்போது சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசன் வந்தது திணைவலு. அரசன் வந்தது திணைவலு. கபிலன் பேசினாள் பால்வலு. கபிலன் பேசினாள் பால்வலு. குயில்கள் கூவியது என்வலு. குயில்கள் கூவியது என்வலு. அப்போ தவறானது கமலா சிரித்தாய் காலவலு அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்தது, பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. இந்தியா வென்றது ஊமையாகு பெயர் அப்படிங்கிறது தான் தவறானதுன்னு சொல்கிறான். 5 கிலோ அப்படின்னா எடுத்தல் அளவை ஆகு பெயர். 4 மீட்டர் முகத்தல் அளவை ஆகு பெயர். 3 மீட்டர் நீட்டல் அளவை ஆகு பெயர். தவறானது இந்தியா வென்றது ஊமையாகு பெயர் அப்படிங்கிறது தவறானது. தொழிற்பெயரை கண்டறிய. வா அப்படின்னா வருதல். தல்ல முடியும். வா அப்படின்னா வருதல். அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிகன்னு சொல்கிறாங்க. கா, கி, கு, கே, கை. அப்போது காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருக குறிப்பு பெயரச்சம். இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருக குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதிரூற்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். எதிரூற்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். நொச்சினால தான் காக்கிறது. மதில் காக்கிறது தான் நொச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வனப்பு அப்படின்னா அழகு, அடவினா காடு, வீறுனா வலிமை, மதுரம் அப்படின்னா இனிமை. வனப்பு அழகு, அடவி காடு, வீறு வலிமை, மதுரம் இனிமை. திரிகடுகம் நல்லாதனார். திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவை அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 3 அறையினார். பழமொழி 400 3 அறையினார். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். திருகடம் அப்படின்னு சொல்கிறது நல்ல திரியை நல்லா திருகு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது திரிகடகம் அப்படின்னா நல்லாதனார் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசாரக்கோவை அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரத்துக்கு போகிறதுக்கு பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு. பழமொழி 400 அப்படின்னா 3 பழமொழி சொல்லிகிட்டே இருந்தால் 3 அறை விழுவோம் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ பழமொழி 400 அப்படின்னா 3 அறையினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிறு பஞ்ச மூலம் காரியாசன். சிறிய பஞ்சாலும் அது இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? அந்த காரியமே கெட்டு போயிடும். அப்போ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது காரியாசன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் விடு தூதின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. தமிழ் விடு தூது யார் சொன்னாங்கன்னு நம்ம கடைசி வரைக்கும் தெரியாதுல்ல. அப்போது தமிழ் விடு தூதின் ஆசிரியர் பெயர் யாருன்னா அறியப்படவில்லை. 5 காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எதுனா குண்டலகேசி. 5 காப்பியங்கள் நாககுமார காவியம், நீலகேசி, சூளாமணி,
அதில் வந்து இல்லாதது எதுன்னு கேட்குறான். அப்போ குண்டலகேசிங்கிறது கிடையாது 5 காப்பியங்களில். இணையில்லை முப்பாலுக்கு இன்னிழுத்தே என பாடியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இன்னிழுத்தே என பாடியவர் பாரதிதாசன். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறுத யாரு? அப்பர். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் தான் யாரு? அப்பர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எண்ணெயில் வந்து அப்பளத்தை போட்டாக்க அப்பளம் என்ன ஆகிடும்? பொரிச்சு மேலே வரும். அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பர். ரூபாயத் என்பதன் பொருள் 4 அடி செய்யுள். ரூபாயத் அப்படின்னா 4 அடி செய்யுள் அப்படிங்கிறது பொருள். அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு வந்து உருசிய நாடு. அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எதுனா உருசிய நாடு. வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை பாடியவர் கடுவெளி சித்தர். வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை பாடியார்னா கடுவெளி சித்தர். வெயில் கடுவெளி சித்தர் அப்படிங்கிறத வெயிலில் நம்ம அதிகமாக இருந்தோன்னா என்ன பண்ணுவோம்? கத்துவோமா? அப்போ வைதோரை கூட வையாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? கடுவெளி சித்தர் சொல்கிறாரு. 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரிவைன்னு சொல்லுவாங்க. 26 to 32 26 to 32 வயது வரைக்கும் உடைய பருவ மகளிரை என்னன்னு சொல்லுவாங்க? தெரிவை அப்படின்னு சொல்லுவாங்க. குமரகுருபர் மொழிகளில் புலமை மிக்கவர்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. குமரகுருபர் மொழிகளில் புலமை மிக்கவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளலார். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுன்றென கேட்டது தெளிதல். இப்பாடு இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். தமிழ் 3000 எனப்படும் நூல் எது அப்படின்னா திருமந்திரம். திருமந்திரம் எவ்வளோ? 3000 ரூபாய். தமிழ் 3000 எனப்படும் நூல் எதுனா திருமந்திரம். ஏன்னா மந்திரம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, அப்போது அந்த திருமந்திரம் சொல்கிறதுக்கு எவ்வளோ பணம் கேட்பாங்கன்னா 3000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 9 நாளில் உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று பாடல் புலவர் யாருன்னா மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார். 9 நாளில் உடுப்பவை 2. 9 நக்கி நக்கி சாப்பிடுவோம், ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ நமக்கு பிடிச்ச உணவாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவோம்? அந்த விரலை கூட நல்லா நம்ம நக்கி தான் சாப்பிடுவோம். அப்போ 9 நாளில் உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் யாருன்னா மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார். உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை. சீராபுராணத்தை இயற்றியவர் யார்? உமறுப்புலவர். சீராபுராணத்தை இயற்றியவர் யார்? உமறுப்புலவர். காகம் என்ன பண்ணும்? கரையும். காகம் கரையும். குதிரை வந்து கனைக்கும். குதிரை கனைக்கும். சிங்கம் முழங்கும். சிங்கம் முழங்கும். குயில் வந்து கூவும். குயில் வந்து கூவும். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் யாருன்னா திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என கூறியவர் யாரு? பெரியார். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என்று கூறியவர் தான் யாரு? பெரியார். பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சொன்னது யாருன்னா பெரியார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். நவ்வி அப்படிங்கிற இச்சொல்லோட பொருள் எதுன்னா மான். நவ்வி மான். ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் யாரு? பசும்பொன் முத்துராமலிங்கர். ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். குளிர்பதன பெட்டியில் பயன்படுவது குளோரோஃப்ளூரோ கார்பன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது குளோரோஃப்ளூரோ கார்பன். தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தமிழை தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என கூறியவர் யாருன்னா கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு. வரதராசனார். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு. வரதராசனார். தேசிய காத்த செம்மல் என தெரிவிக்க கல்யாண சுந்தரனால் பாராட்ட பெறுபவர் யாருன்னா முத்துராமலிங்கர். தேசிய காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்ட பெறுபவர் முத்துராமலிங்கர். காமராசரோட அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி.
பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எதுனா குறிஞ்சி திட்டு. அப்போ அவர் எழுதின நூல் வந்து பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி. குறிஞ்சி திட்டுங்கிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். இது எப்படின்னா, கெட்ட விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சுட்டே இருப்போம். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். அப்போ கெட்ட விஷயங்கள் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் வியர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலன் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மு. வரதராசனார். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மு. வரதராசனார். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்று குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மணிமேகலை. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்று குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மணிமேகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. திருவரங்கம், ஸ்ரீரங்கம். திருவரங்கம், ஸ்ரீரங்கம். திருச்சீற்றம்பலம் அப்படின்னா சிதம்பரம். திருச்சீற்றம்பலம், சிதம்பரம். திருமறைக்காடு, வேதாரண்யம். திருமறைக்காடு, வேதாரண்யம். அங்கையர்கண்ணி, மீனாட்சி. அங்கையர்கண்ணி, மீனாட்சி. நெக்ஸ்ட்டு, மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. களம், வங்கம், புனை, அம்பி. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. களம், வங்கம், புனை, அம்பி. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி, அங்கையர்கண்ணி. மீனாட்சி, அங்கையர்கண்ணி. மதுரவசனி, தேன்மொழி பாவை. மதுரவசனி, தேன்மொழி பாவை. கட்கேந்தரி, வால் நெடுங்கண்ணி. கட்கேந்தரி, வால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி, நீள் நெடுங்கண்ணி. விசாலாட்சி, நீள் நெடுங்கண்ணி. பிழையற்ற தொடரை தேர்வு செய்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். மா கதம் எனப்படுவது வித்தார கவி. மா கதம் எனப்படுவது வித்தார கவி. அகத்திணையின் வகைகள் 7. அகத்திணையின் வகைகள் 7. கரணத்தேர் என பிரியும். கரணத்து கூட்டல் ஏர். கரணத்தேர் டேஷ் என பிரியும். கரணத்து கூட்டல் ப்ளஸ் கரணத்து ப்ளஸ் ஏர் என பிரியும். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லோரும் எல்லாரும் எல்லுவர் செல்வரை. இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்பு பகுதியும் விகுதியும். பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்பு பகுதியும் விகுதியும். உருவேனில் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். உருவேனில் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் விடை. இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் விடை. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன. யானையின் கண்கள் சிறியன. ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா குளிரூட்டும் பெட்டி. ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து குளிரூட்டும் பெட்டி. கோ என்னும் இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. அரசன். கோ அப்படின்னா யாரு? அரசன். ஓமையை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துகன்னு சொல்கிறாங்க. அத்தி பூத்தது போல அப்படின்னு அரிய செயல். அத்தி பூத்தது போல அரிய செயல். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வேதனை. இடி விழுந்த மரம் போல வேதனை.
அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் திருவாசகம். கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேளல் அப்படின்னா பன்றி. அடுத்தது பொறுத்துக. திருஞான சம்பந்தர் சீர்காழி எந்த ஊரில் பிறந்திருக்காரு? சீர்காழி. திருநாவுக்கரசர் திருவாமூர். திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் இது குறுந்தொகை. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? 3. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? 3. நயனம் கண்கள். நயனம் கண்கள். இந்து நிலவு. இந்து நிலவு. முறுவல் புன்னகை. அல் இருள். அல்னா இருள். நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினையை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. உரிய பொருளை தேர்ந்தெழுதுக. புரிசை அப்படின்னா மதில். புரிசை அப்படின்னா மதில். உருமு இடி. உருமு இடி. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. அப்பூத்தியடிகளின் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார். திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க. அப்பூத்தியடிகளின் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார் அப்படிங்கிறது தொடர்பில்லை. அப்போது தொடர்பானது எதுன்னு பார்த்தோன்னா உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார். உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார். 220 தலங்கள் வழிபட்டார். திராவிட சிசு என ஆதிச்சங்கரால் குறிப்பிடப்பட்டார். யாருன்னா திருஞான சம்பந்தர். உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் 80 பாக்கள். உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் 80 பாக்கள். சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எதுனா 1991. சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது எந்த வருஷம் வாங்கினார்னா 1991 வாங்கியிருக்காங்க. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. சடையப்ப வள்ளல் ஆதரிக்க பெற்றவர் யாருன்னா கம்பர். சடையப்ப வள்ளல் ஆதரிக்க பெற்றவர் கம்பர். சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்ன எதை சொல்லுவாங்க? சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா. சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் வகையை சார்ந்தது? தொழிற்பாடல். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்னா பாரதியார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமையை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். யார் சொன்னாங்கன்னா வரதராசன் எழுதிய கடித வரிகள் இதெல்லாமே. வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 1930. வட்டமேசை மாநாடு எந்த ஆண்டு நடந்துச்சு? 1930. ரவுண்டாக முடின்னு சொல்லுவாங்களே, அப்போ வட்டமேசை நாடு எப்போ நடந்துச்சு? 1930 நடந்துச்சு. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுவோர் என உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுவோர் உடுமலை நாராயண கவி. எட்வர்ட் மைப்ரிட்ஜ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஓடும் குதிரையை வைத்து இயக்கும் படத்துக்கு தான் என்னது? எட்வர்ட் மைப்ரிட்ஜ். எடிசன் அப்படின்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி தான். இப்போ நம்ம எடிட் பண்ணுறோம்ல, இப்போ நான் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். அப்போது எடிசன் அப்படின்னா என்னென்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவிக்கு தான் பேர் என்னது? எடிசன். ஈஸ்ட்மேன் அப்படின்னா படசுருள். ஈஸ்ட்மேன் அப்படிங்கிறது படசுருள். பிரான்சிஸ் சென்கின்ஸ் அப்படின்னா இயக்கப்படம். பிரான்சிஸ் சென்கின்ஸ் அப்படிங்கிறது இயக்கப்படம். நெக்ஸ்ட்டு, பாவனர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி 1974. 8/5/1974. தமிழர் புலம்பெயர காரணம் என்னதுன்னா வாணிகமும் வேலைவாய்ப்பும். தமிழர் புலம்பெயர காரணங்கள் எதுனா வாணிகம், வேலைவாய்ப்பு.
முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எதுனா குதிரை தான். முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எது? குதிரை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை? 2 வகைப்படும். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்? 2. அடுத்தது, இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மொரிஷியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழுக்கு பெருமை சேர்க்கிறது. எங்கன்னா சிங்கப்பூரும் மொரிஷியஸ். இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மொரிஷியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழ் இனத்துக்கு பெருமையை சேர்க்கிறது. இதோட குரூப் 2 கொஷின் பேப்பர், ஓல்டு கொஷின் பேப்பர் 2017 உள்ள 100 கொஷின் வித் ஆன்சர் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.